இன்னைக்கு வந்து நான் சப்பாத்தி வச்சு இந்த மாதிரி செய்ய போறேன். கொத்து சப்பாத்தி இது பேரு. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சின்ன சின்னதா இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 3 சப்பாத்தி 4 சப்பாத்தியில நான் செய்யறேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி வதங்குற நேரத்துல தக்காளி 2 சின்ன தக்காளியா வெட்டி நான் வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். ஒரு குடமிளகா ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் முட்டை வந்து 3 போட்டுக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாமே இந்த மாதிரி முட்டை நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் சப்பாத்தி எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஸ்லோலியே வச்சு இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விடணுங்க. இந்த குடமிளகா சப்பாத்தி முட்டை இது மாதிரிலாம் போட்டு செஞ்சா சூப்பரா இருக்குங்க. நல்லா டேஸ்டாவும் இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க.